Hi friends, welcome to UTM. UTM நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது அறநூல்கள் பகுதியில் வரக்கூடிய ஏழாதி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம் 10ஆம் வகுப்பு இயல் 1 பழைய புத்தகத்துல உங்களுக்கு இந்த ஏழாதி வரும். ஓகேங்களா? ஸோ அறநூல்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நூல்களில் ஏழாதியும் ஒன்று. அதை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் எப்படி இருக்கும், இந்த வீடியோ மொத்தமாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இதுவரைக்கும் ஏழாதி சம்பந்தமாக கேட்ட கேள்விகளின் மொத்த தொகுப்பாக தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஏழாவது ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கனிமேதாவியார். கனிமேதாவியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாதியின் நூலாசிரியர். ஓகேங்களா? கனிமேதாவியாரை கனிமேதையர் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கனிமேதாவியாரை கனிமேதையர் அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. ஸோ அதனால கனிமேதாவியார் எப்படி சொன்னாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாதி நூலின் ஆசிரியர். இவர் ஏழாதி நூல் மட்டும்தான் இயற்றியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? திணைமாலை 150 இவர் தான், இந்த கனிமேதாவியார் தான் இயற்றியிருக்கார். ஓகேங்களா? இவர் இயற்றிய நூல்கள் 2, ஒன்று ஏழாதி, இன்னொன்று திணைமாலை 150. 2 நூல்களின் ஆசிரியர் இவர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே டிஎன்பிஎஸ்சியில் கேள்விகளாக கேட்டது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேங்களா? ஆசிரியர் கனிமேதாவியார். இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? நூலின் நூலாசிரியர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னு பார்த்தீங்க அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர். இதை எப்படி இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் எழுதிய கடவுள் வாழ்த்து பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அருக கடவுளை பற்றி போற்றி எழுதியிருக்கிறார். யாரு? அருக கடவுளை பற்றி. அருக கடவுள் யாரு? தீர்த்தங்கரர். ஓகேங்களா? ஸோ அருக கடவுளை பற்றி பாடல் எழுதியதனால் இவர் சமண சமயத்தை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இவர் வந்து எந்த காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. கிபி 5ஆம் நூற்றாண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார் வாழ்ந்திருக்கிறார். அவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இதே பீரியட்ல வாழ்ந்தவர் தான் சிறுவஞ்ச மூலத்தை இயற்றிய காரியாசானம். ஓகேங்களா? இவரும் காரியாசானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலை மாணாக்கர். ஓகேங்களா? இவர் இயற்றிய நூல்கள் ஏழாதி, திணைமாலை 150. இதுல ஏழாதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள் பகுதியில் வரக்கூடியது தான் இந்த ஏழாதி. ஓகேங்களா? இந்த ஏழாதியில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்துக்கு நூல் பெற்ற பெயர். மருந்துக்கு பெயர் பெற்ற நூலின் பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏழாதி. ஓகேங்களா? ஏழாதி மட்டும் கிடையாது, திரிகடுகமும் வந்து பாத்தீங்கன்னா மருந்திற்கு நூல் பெயர் பெற்ற நூல் தான். அதே மாதிரி உங்களுக்கு சிறுவஞ்ச மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்திற்கு பெயர் பெற்ற நூல் தான். ஓகேங்களா? ஏழாதி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மருந்து பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரிகடுகத்திலே வரும். சுக்கு, மிளகு, திப்பிலி உங்களுக்கு திரிகடுகத்திலேயே வரும். அதற்கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ. 1 பங்கு ஏலம், 2 பங்கு லவங்கம், 3 பங்கு சிறுநாவற்பூ, 4 பங்கு சுக்கு, 5 பங்கு மிளகு, 6 பங்கு திப்பிலி. இதை வந்து அரைச்சி ஏற்படுத்தக்கூடிய சூரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாதி அப்படின்ற மருந்து பொருள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து முதன்மையான பொருள் எது, இந்த மருந்து பொருட்களே முதன்மையான பொருள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஏலம் தான். ஓகேங்களா? இந்த ஏலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 மருந்துகள்லையும் இந்த 6 பொருள்களையும் வந்து முதன்மையான பொருள் இந்த ஏலம் தான். அதே மாதிரி ஏழாதியின் சிறப்பு, ஏழாதி நூலின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை தமிழரின் அருமருந்துன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தமிழரின் அருமருந்து என்று கூறப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஏழாதி. ஓகேவா? இப்போ எங்க வீட்டிலேயே வந்து பாருங்க, இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்குக்கு பதிலாக வந்து நம்ம பட்டை போடுவோம். ஓகேங்களா? பட்டை வருது இல்லையா? பட்டை, மிளகு, திப்பிலி, இந்த 3ஐயும் அரைச்சி வந்து பார்த்தோம்னா நம்ம சளிக்கு நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து வீட்டில் யாருக்கா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா 1 மண்டலம், அதாவது 48 நாள் நம்ம அதை வந்து தேனில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சளி தொந்தரவுன்றது வராது அப்படின்ட்டு நம்ம தமிழர்களுக்கு தெரியும். உணவே மருந்து அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே மருந்து தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்கள் தான்.
அப்படி வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்போ கிபி 5ஆம் நூற்றாண்டிலே நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் மருந்து பொருட்கள். இந்த மருந்து பொருட்களை நம்ம உணவாகவே உட்கொள்கிறோம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நம்ம வெளியே மெடிசன்ஸ் அந்த மாதிரி நம்ம போகணுன்ற அவசியமே கிடையாது. இதை நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான நோய்கள் நீங்கிவிடும். அப்போ இதெல்லாம் நம்மளோட நோயை நீக்கிறதுக்கு உண்டான நூலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருந்து பொருளான்னு கேட்டீங்கன்னா, நோயை நீக்கிறதுக்கு உண்டான மருந்து. இதெல்லாம் சேர்ந்து எப்படி நம்மளுடைய உடல் நோயை நீக்குகிறதோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலாதி அப்படின்ற நூலில் இருக்கக்கூடிய 6 கருத்துக்கள், ஒவ்வொரு பாடலிலும் 6 அறக்கருத்துக்கள் இருக்கும். அந்த 6 அறக்கருத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஓகேங்களா கற்போரின் மனநோயை நீக்கி அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை காட்டும் நூல் தான் வந்து இந்த ஏலாதி. ஓகேங்களா? ஏலாதி மட்டும் கிடையாது, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கற்போரின் மனநோயை நீக்கி அவர்களை நல்வழிப்படுத்தும் நூல்கள் தான். இதுல பாடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏலாதியில மொத்தம் 81 பாடல்கள் இருக்கும். இந்த 81 பாடல்கள்ல உங்களுக்கு சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் எல்லாமே அடங்கியதுதான் இந்த 81 பாடல்கள். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் உங்களுக்கு அருகக்கடவுளை பற்றியது. அருகக்கடவுளை பற்றி பாடியதனால்தான் இவர் வந்து கனிமேதாவியார் வந்து பாத்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல இந்த நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பா வகையை சார்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா வெண்பா வகையை சார்ந்தது. அப்ப இந்த 81 பாடல்களும் வெண்பா வகை பாடல்கள் தான். இவரும் காரியாசானம். இந்த காரியாசான் யாரு? சிறுவஞ்ச மூலத்தை இயற்றிய நூலாசிரியர். சிறுவஞ்ச மூலத்தை இயற்றிய நூலாசிரியரான காரியாசானும் ஏலாதியை இயற்றிய ஏலாதியையும் திணைமாலை 150ஐயும் இயற்றிய கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர். ஓகேங்களா? இந்நூலில் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துகள் உள்ளன. இந்த 81 பாடல்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா சமண சமயம் என்ன சொல்லுது? சமண சமயம் வந்து பாத்தீங்கன்னா உயிரையை கொல்லக்கூடாது. ஓகேங்களா? கொல்லாமையை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய விஷயம்தான் சமண சமய கோட்பாடு. ஓகேங்களா? அப்ப சமண சமயத்தோட கோட்பாடுகள் தான் இங்க பாடல்களா வெளிப்பட்டிருக்கு. அந்த பாடல்கள் மூலம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கொல்லாமையை வந்து ரொம்ப முக்கியமா நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? கொல்லாமை அப்படின்றது மிக உயரிய அறக்கருத்தை இந்த ஏலாதி பாடல்களின் மூலமாக நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 அறக்கருத்துகள் இருக்கு. ஏலாதியில ஒவ்வொரு பாடல்களையும் 6 அறக்கருத்துகள் இருக்கு. இந்த 6 அறக்கருத்துகளையும் 4 அடி பாடல்கள்ல கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பாடல்களும் நமக்கு 4 அடியில் தான் இருக்கும். 4 அடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா 6 அறக்கருத்துக்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றான அறநூல் பகுதியை சார்ந்தது. அற இலக்கியம், அறநூல், இந்த பகுதியை சார்ந்த நூல் தான் வந்து ஏலாதி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு தான் இந்த ஏலாதி அப்படின்ற பெயர். எப்படி அந்த மருந்து சாப்பிட்றோம், அந்த மருந்து எடுத்துக்கிறவங்களுடைய உடற்பிணியை நீக்குமோ அதுபோல இந்நூலில் உள்ள அறக்கருத்துக்கள், நற்கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்போரின் அறியாமையை அகற்றும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழரின் அருமருந்து அப்படின்ட்டு இந்த நூலை சிறப்பா நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இந்த நூலோட சிறப்பு என்ன? தமிழரின் அருமருந்து என்று சொல்லக்கூடிய நூல் ஏலாதி. இது நோட் பண்ணிக்கங்க. பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கண பகுதியில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகடு முன்னிலைகளை வந்து ஒரு சில பாடல்களை இருக்கக்கூடிய அந்த 81 பாடல்கள்ல அந்த கடவுள் வாழ்த்து பாடல் தவிர்த்துட்டோம் அப்படின்னா 80 பாடல்கள். இந்த 80 பாடல்கள்ல சில பாடல்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகடு முன்னிலையை வந்து ஆசிரியர் முன்னிலைப்படுத்தி பாடல்கள் ஏற்றியிருப்பார். ஓகேங்களா? மகடு முன்னிலைப்படுத்தி ஆசிரியர் ஒரு சில பாடல்களை ஏற்றியிருப்பார். மகடு முன்னிலை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் எதிரில் இருப்பது போலவும் அவளை விழித்து அவளிடம் பேசுவது போலவும் எழுதும் முறைக்கு தான் மகடு முன்னிலை என்று பெயர். ஓகேங்களா? இதுவே ஆடு முன்னிலை அப்படின்னா ஆண்களை முன்னிலைப்படுத்தி பாடக்கூடியதுதான் ஆடு முன்னிலை பாடல்கள். ஓகேங்களா? இதுல இடம்பெற்றிருப்பது ஏலாதியில் இடம்பெற்றிருக்கும் சில பாடல்கள் மகடு முன்னிலையை முன்னிலைப்படுத்தி எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் தான் இந்த ஏலாதி பாடல்கள்.
நமக்கு வந்து பள்ளி புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்புல இயல் 1ல் 59 இருக்கக்கூடிய 81 பாடல்ல 59வது பாடலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஓகேங்களா? அப்ப ஒரு மன்னன், ஓகேங்களா, ஒரு மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி எப்படி வாழ்வான்? ஒரு மன்னன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அறநூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழணும் அப்படின்னா அவன் எப்படி வாழணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிறருக்கு பணிந்தும் வணங்கி வழியொழுகி, வணங்கி வழியொழுகி அப்படின்னா பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிழும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு பழிச்சொல்லுக்கும் ஆளாகாத மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான். ஓகேங்களா? இந்த நூல்கள் எல்லாம்ன்றது என்ன? அறநூல்கள். ஓகேங்களா? அப்ப அந்த அறமே அவன் போற்றும்படி அவன் வாழ்வான். ஓகேங்களா? அப்ப அறம் போற்றும்படி வாழணும் அப்படின்னா ஒரு மன்னன் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் பிறருக்கு பணிந்து போகணும். நான் அரசன், அதனால நான் யாருக்கும் பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு செருக்குல திமிரில் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு இந்த வாழ்வு கிடைக்காது. ஓகேங்களா? அறநூல்கள் போற்றும் வாழ்வு அவனை வந்தடையாது. அப்ப அந்த வாழ்வு அவனுக்கு வேண்டும் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும்? அவனுடைய பண்பு எப்படி இருக்கணும்? பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும், அறவழியில் அவனுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஓகேங்களா? அப்ப அறவழியில வாழணும், மற்றவங்களுக்கு பணிஞ்சு போகணும் அப்படின்னா தப்பு தண்டா பண்ணா எது பண்ணாலும் வந்து மக்களுக்கு தண்டனையே கொடுக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கணும். அது அரசனின் வேலை. ஓகேங்களா? மன்னனோட வேலை அது, மன்னனின் தொழில் அது, வேந்தன் தொழில் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். வேந்தன் தொழில் அது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த வேலைகள் செய்வதனால எந்த ஒரு பழியும் அவரை சூழாது. ஆனா அவருடைய ஜெனரலா அவர் எப்படி இருக்கணும்? பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும். ஓகேங்களா? எனக்கு என்ன தோணுதோ, என் மண்டையில என்ன உதிக்குதோ அதை நான் செயல்படுத்துவன்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மாண்புடைய சான்றோர்கள், மதிப்புக்குரிய சான்றோர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டும். நான் தான் பெரியவன், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும், ஒரு தீர்ப்பு சொல்றோம் இல்லை ஒரு விஷயத்தை செயல்படுத்துறோம் அப்படின்னா எடுத்தவங்க அவுத்தவங்க செய்யாம நுண்ணறிவு நூல்களை, நுண்ணறிவுன்னு என்ன? தெளிந்த அறிவுடைய நூல்கள். ஓகேங்களா? அதை நம்ம படிக்கும் போது அந்த அளவுக்கு நமக்கு அந்த அறிவு கிடைக்கும். அதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவான சிந்தனையோடு வந்து நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அப்படி நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நமக்கு அந்த சிந்தனையை புகட்டக்கூடிய நூல்களை வந்து ஆராய்ந்து படித்தல் வேண்டும். ஒரு மன்னன் நுண்ணறிவு நூல்களை ஆராய தெரிந்தனாகவும் இருக்க வேண்டும். அவை நவிழும் வண்ணம் வாழும். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு மன்னன் வாழ்கிறான், எந்த ஒரு பழிச்சொல்லுக்கும் ஆளாகாமல் ஒரு மன்னன் வாழ்கிறான் என்றால் அவனை அறநூல்கள் எல்லாம் போற்றும். ஓகேங்களா? அவனை அறநூல்கள் எல்லாம் போற்றும். இப்படித்தான் ஒரு மன்னன் அறமெல்லாம் போற்றும்படி வாழ வேண்டும் அப்படின்ட்டு 7வது நூல் இந்த 59வது பாடலின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறது. ஓகேங்களா? அதில் சொற்பொருள் பாருங்க. வணங்கி, வணங்கினா என்ன? பணிந்து. மாண்டார், மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர். மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர். நுணங்கிய, நுணங்கிய நூல் பாருங்க. நுணங்கி நூல், நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள், தெளிந்த நல்லறிவை நாம் பெறக்கூடிய நூல்கள். நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து. ஓகேங்களா? வாழ்வான் நுனித்து, நுனித்து அப்படின்னா என்ன? ஆராய்ந்து பேசுதல், ஆராய்ந்து அந்த சொற்களை தேர்ந்தெடுத்தல். ஓகேங்களா? இதுல இலக்கண குறிப்பு, பகுபதொறுப்பு இலக்கணம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேடம் கிளாஸ்ல, இலக்கண கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவா நடத்துவாங்க. அதை பாருங்க. இது வரைக்கும் நீங்க இலக்கண கிளாஸ் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க.
பிரித்தறிதல். வழி ஒழுகி, வழி ஒழுகி நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம்? வழி கூட்டல் ஒழுகி. புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கான பொருள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பொருள் எல்லாமே பார்த்துட்டோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7வது முடிஞ்சிடும். ஓகேங்களா? 7வது டேஷ் நூல்கள் 1, 15 கீழ்கணக்கு நூல்கள் 1, கனிமேதாவியரின் காலம் என கூறப்படுவது கிபி 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா திரிகடுகம் 7வது. ஓகேங்களா? உரிய எழுத்தை தேர்ந்தெழுதுக. இது சின்ன பசங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நூல், நோக்கி, வாள், வான், நுனித்து. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெளிவா நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. டெஃபினட்டா இதுல இருந்து மட்டும்தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதை தாண்டி வேற எங்கிருந்தும் இதுல இருந்து கேள்விகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால இதை நல்லா தெளிவா பார்த்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.